ஆக்சுவலா என்னன்னா, அந்த என்ன பொறுத்தவரை ஹியூமர் அப்டின்னா, தனியா நான் கதைய ட்ராக்கா நான் வைக்க மாட்டேன். ஓகே, இன்ஃபாக்ட் நான் இத்தன படத்துல 1 ஆர் 2 டைம்ஸ் வந்து நான் ட்ராக் வச்சிருக்கேன். அதுதான் பிகினிங்ல ஒழிய. ஓகே. எனக்கு ட்ராக் உடன்பாடு இல்ல. எனக்கு கதைய நகர்த்துறதே இப்போ சின்ன வயசுல அம்மா வந்து பால் மருந்து குடுக்கும்போது ஒரு இனிப்பு கலந்து குடுப்பாங்க. ம், ம், ம். தேன் கலந்து குடுக்குற மாரி தான் அது. அது என்னன்னா, என்ன பொறுத்தவரை கதைய நகர்த்துறதே வந்து ஹியூமர் அந்த பேஸ்ல கொண்டு போவேன். அப்ப நம்ம கதையோட போகும்போது இந்த மாரி நெறைய ஹியூமர்லாம் வந்து விழுகும். இப்ப என்ன வச்சு காமெடி கிமெடி பண்ணலையே! அதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் பெரிய தன்னை ரவுடியா நடிச்சிருக்கிற ஒரு கேரக்டர். ம், 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 ம். வடிவேல்னு. ஸோ அது கதை அந்த கேரக்டரோட வரும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த மாரி நல்ல நல்ல ஹியூமர் வரும். இன்னொன்னு கதையில இந்த கேரக்டர் காமெடி பண்ணும்போது, இன்னும் ஈஸியா ஒர்க் அவுட் ஆகும். மோர் தென் அ ட்ராக். ஓகே. ஸோ அதுதான். அது ஒண்ணு. இன்னொன்னு எல்லாம் எனக்கு அமைஞ்ச நல்ல டீம் ஆகட்டும், எனக்கு நடந்த நடிகர்களாகட்டும். இப்ப நான் இது பார்த்தீங்கன்னா, நானு, வெங்கட் என்னோட ரைட்டர் 2 பேர் இருக்கோம். நாங்க 2 பேர் தான் எல்லாருமே உட்காந்து இது பண்ணுவோம். ஸோ அந்த மாரி வர்றது தான் அது. ஓ டிஸ்கஷன்ல வரும். அப்புறம் சில சமயம் லொக்கேஷன்ல வரும். அப்புறம் வடிவேலு மாரி நல்ல ஆர்டிஸ்ட் இருக்கும்போது அவங்களோட கான்ட்ரிபியூஷன் ம், அதில ம், வரும். ம். ஸோ எல்லாம் கலந்து இட்ஸ் டீம் ஒர்க் அது. ஓகே.